வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் 10 சயின்ஸ் யூனிட் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அந்த லெசனை பார்க்க போகிறோம். இந்த லெசனோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ்: அக்வயர் த எபிலிட்டி டு லேர்ன் அபவுட் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் பற்றி தெரிந்துகிறது. காம்ப்ரிஹெண்ட் அட்டாமிக் மாஸ் அண்ட் மாலிகுலர் மாஸ், அணு நிறை மூலக்கூறு நிறையை தொடர்புபடுத்துது. இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ், பருப்பொருட்கள் அனைத்தும் அணுக்களால் ஆனவை. The first scientific theory of atom was proposed by John Dalton. John Dalton அணுவை பற்றிய முதல் அறிவியல் கோட்பாட்டை வெளியிடுறாரு. Few of the postulates of Dalton's theory about an atom found incorrect by later on the studies by J.J. Thomson, Rutherford, Niels Bohr and Schrödinger. டால்டனோட சில கோட்பாடுகள் தவறு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அதில் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி திருப்பியும் ஒரு நியூ பாஸ்டுலேட்ஸ் வெளியிடுறாங்க. இந்த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி, ஜான் டால்டனுடைய தியரியில் இருந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் வெளியிடப்பட்டது தான் இந்த மாடர்ன் அட்டாமிக் தியரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5 மார்க்கில் ரிப்பீட்டடில் கேட்பாங்க. An atom is no longer indivisible after the discovery of electron, proton and neutron. அணு என்பது பிளக்கக்கூடியது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் கண்டுபிடிப்புகளுக்கு பிறகு. ஆட்டம் ஆஃப் த சேம் எலிமெண்ட் மே ஹேவ் த டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு அணுநெறிகளை பெற்றிருக்கு. எக்ஸாம்பிள் 17 குளோரின் 35. 17 அப்படின்றது அட்டாமிக் நம்பர், 35 அப்படின்றது அட்டாமிக் மாஸ். ஸோ சேம் எலிமெண்ட் பட் ஹேவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். லோயர் கிளாஸில் பார்த்துருப்பீங்க, அட்டாமிக் நம்பர் அதை இசட் அப்படின்னு குறிப்போம். PRE புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்கள். த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் மாஸ் A ஈக்குவல் டு P + N. நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் மாஸ். Atoms of different element may have different atomic masses. ஐசோபார்ஸ், ஆர்கான், கால்சியம். ஆர்கானுக்கும் கால்சியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் மாஸ் சேமாக இருக்கும், அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட். இந்த எலிமெண்ட்டை பாருங்கள், குளோரின். இதை எக்ஸாம்பிள் ஃபார் ஐசோடோப்ஸ். அட்டாமிக் நம்பர் எப்பவுமே கீழே எழுதணும், அட்டாமிக் மாஸ் டாப் மோஸ்ட்டில் எழுதணும். அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும், அட்டாமிக் மாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஐசோடோப்ஸ். Atoms of one element can be transmitted into atoms of other element. In other words, atom is no longer indestructible. அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக மாற்ற முடியும். செயற்கை மாற்று தனிமமாக்கல் முறை அணுவை ஆக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது. May not always combine in a single whole number ratio. Glucose C6H12O6. குளுக்கோஸோட molecular formula C6H12O6 plus CHO, carbon 6, hydrogen 12, oxygen 6. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 1:2:1, 1:2ன்ற ரேஷியோவில் இது இருக்குது. அண்ட் சுக்ரோஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C12H22O11. இதுலேயும் CHO இருக்குது, அதை 1:2:1 அப்படின்ற ரேஷியோ, அது மாதிரி எந்த ரேஷியோவில் இது ஸ்ப்ளிட் ஆகாது. ஸோ அணுவானது எளிய முழு எண்களின் விகிதத்தில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. Atom is the smallest particle that takes part in chemical reaction. அணு என்பது வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மிக சிறிய துகள். The mass of an atom can be converted into energy. E is equal to mc². ஒரு அணுவின் நிறையிலிருந்து அதன் ஆற்றலை கணக்கிட முடியும். Atomic mass, அணு மற்றும் அணு நிறை. Anything that has mass and occupies space is called matter. எந்த ஒரு பொருள் நிறை மற்றும் பருமனை பெற்றுள்ளதோ அப்பொருளை என்ன சொல்கிறோம்? பருப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். பருப்பொருள் சாலிட், லிக்விட், கேஷஸ் அப்படின்ட்டு திரவ வாயு நிலைகளில் காணப்படுது. ஆட்டம்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர். பருப்பொருளுடைய அடிப்படை துகள் அணுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சின்ஸ் மேட்டர் ஹேஸ் மாஸ் இட் மஸ்ட் பி டியூ டு த ஆட்டம்ஸ். பருப்பொருளுக்கு எடை இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அணுக்கள். According to the modern atomic theory, the atom consists of subatomic particles such as protons, neutrons and electrons. கொள்கையின்படி அணுவானது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் போன்ற
உபத்துகள்களை சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அது கூட இருக்குது. Protons and neutrons have considerable mass, but electrons do not have such considerable mass. புரோட்டானும் நியூட்ரானும் குறிப்பிடத்தக்க நிறையை பெற்றிருக்கு. அதோடு ஒப்பிடும்போது எலக்ட்ரானுடைய நிறை ரொம்பவும் குறைவாக இருக்குது. The sum of the number of protons and the neutrons of an atom is called mass number. Individual atoms are very small and it is difficult to measure their masses. தனித்த அணுவானது ரொம்ப சின்னது, அதனுடைய எடையை கணக்கிடுவது மிகவும் கஷ்டம். You can measure the mass of macroscopic materials in gram or kilogram. பெரிய பொருளுடைய நிறையை கிராம் அல்லது கிலோகிராமில் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். The mass of an atom is measured in atomic mass unit. அணுவின் நிறையானது அணு நிறை அலகால அளக்கப்படுகிறது. That is AMU, atomic mass unit. Atomic mass unit is 1/12 of the mass of the carbon-12 atom. An isotope of carbon which consists of 6 protons and 6 neutrons. நமக்கு நல்லா தெரியும் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணோன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். கார்பனில் 6 ப்ரோட்டான் 6 நியூட்ரான் இருக்குது. ஸோ மாஸ் ஆஃப் கார்பன் வந்து 12. அட்டாமிக் மாஸ் ஒப்பு அணு நிறை. இப்போ லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். மெஷர்மெண்ட் அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூ தெரியல அப்படின்னா தெரிந்த வேல்யூலேருந்து தெரியாத வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஒரு 5 சென்டிமீட்டர் ஸ்கேலில் வரையணும் அப்படின்னா ஸ்கேலில் மெஷர்மெண்ட் இருக்கும், அதில் வந்து கோடு போட்டு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அதே மாதிரி an atom is a very small, its absolute mass cannot be determined directly. The earlier pioneers of chemistry used to measure the atomic mass of an atom related to an atom of another element. ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க, அணு நிறையை கணக்கிடுவதற்கு அதனோடு தொடர்புடைய மற்றொரு தனிமத்தின் நிறையோட ஒப்பிட்டு கணக்கிட்டாங்க. they measured the தராசில் ஒரு வெயிட் வச்சுருப்போம், அதுக்கு ஏற்ற மாதிரி மற்ற பொருட்களை வச்சு நம்ம வெயிட் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ எதை அது மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, established one element as a standard, gave it an arbitrary value of atomic mass and using this value they measured the relative mass of other element. ஒரு தனிமத்தின் அணு நிறைக்கு குறிப்பிட்ட அளவை கொடுத்து அதனோட அணு நிறையை கணக்கிட்டாங்க. The mass obtained by this way is called relative atomic mass. இவ்வாறு பெறப்பட்ட அணு நிறை ஒப்பு அணு நிறை அப்படின்னு சொல்கிறோம். In the beginning, the mass of hydrogen atom was chosen as a standard and mass of other atoms were compared with it. Because of the existence of isotopic characters of hydrogen, number same, atomic mass different, protium, deuterium, tritium. அதனால் ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டாங்க, அதை வச்சுட்டு மற்ற தனிமங்களை கம்பேர் பண்ணாங்க. லேட்டர் ஹைட்ரஜன் வாஸ் ரீப்ளேஸ்டு பை ஆக்சிஜன் ஆட்டம் அஸ் ஸ்டாண்டர்ட். பின்னாடி ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆக்சிஜனை ஸ்டாண்டர்டாக எடுத்துட்டாங்க. Now the stable isotope carbon 12 with atomic mass 12 is used as the standard for measuring the relative atomic mass of an element. இப்போது நிலைத்த ஐசோடோப்பான கார்பன் 12 வச்சு ஒப்பிட்டு அணு நிறையை கணக்கிட திட்ட அளவாக எடுத்துக்கிறாங்க. Relative atomic mass of an element is the ratio between the average mass of the isotopes of an element divided by 1/12th mass of the one carbon 12 atom. Relative atomic mass of element carbon 12, hydrogen symbol H, 1 atomic mass, carbon 12, nitrogen 14, oxygen 16, sodium 23, magnesium 24, sulfur 32. Average atomic mass AAM, சராசரி அணு நிறை. An average atomic mass of an element is the weighted average of the masses of the naturally occurring isotopes. ஒரு தனிமத்தின் சராசரி அணு நிறை என்பது இயற்கையில் கிடைக்கக்கூடிய கணக்கிடப்பட்ட ஐசோடோப்புகளின் சராசரி நிறையை குறிப்பதாகும். But the abundance of isotopes of each element may differ. இயற்கையில் அனைத்து ஐசோடோப்புகளும் ஒரே அளவில் கிடைக்கிறதில்ல. So the abundance of these isotopes are taken into consideration while calculating the atomic mass.
அணு நிறையை கணக்கிடும்போது அனைத்து ஐசோடோப்புகள் நிறைகள் மற்றும் சதவீத அளவுகளை கணக்கில் எடுத்துக்கிறோம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள். Consider an element which exists as a mixture of 50% of isotope having the mass 9 AMU and 50% of another isotope having the mass 10 AMU. Then its average atomic mass calculate by the following equations. Average atomic mass is equal to mass of first isotopes into percentage abundance of first isotope plus mass of second isotopes into percentage abundance of second isotopes. இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். mass of first isotope 9, அதனுடைய percentage 50/100 plus mass of second isotope 10, அதனுடைய abundance எவ்வளோ இருக்குது 50/100. இதை சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது நமக்கு 9/2 வரும், 4.5. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 5 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 9.5 AMU. In the sum, the natural abundance of carbon 12 and carbon 13 are 98.90% and 1.10% respectively. The average of the atomic mass of carbon is calculated as follows. நமக்கு தெரியும் average atomic mass of carbon என்ன is equal to mass of first isotopes into abundance of the first isotopes plus mass of second isotopes into abundance of second isotope. Mass of first isotope 12, abundance 98.9 divided by 100 plus mass of second isotope 13 into abundance 1.1 divided by 100. இப்போ 12 இந்த இடத்துல இருக்க 0.9 நம்ம எடுக்கிறதுக்கு 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுறோம். இங்கேயும் வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுறோம். வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இப்போ ஆன்சர் என்ன வரும், 0 ஆட் ஆகும். ரெண்டுத்துலேயுமே 0 ஆட் ஆகும். புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறதுனால ரைட் சைட்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணி வைக்கும்போது 989 டிவைடட் பை 1000, இங்கே 11/1000. இப்போ 1000ஆல் டிவைட் பண்ணும்போது 0.989 ப்ளஸ் 13 இன்ட்டு இந்த இடத்துல எத்தனை நம்பர் இருக்குது 11, இது 1000, அப்போது 0.011. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும், 12.011 AMU. நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கார்பன் அப்படின்னும் போது நமக்கு கார்பனோட அட்டாமிக் மாஸ் எவ்வளோ தெரியும், 12. ஸோ 12.011 அப்படின்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கால்குலேஷன் இது வரைக்கும் போட்டுட்டு இதை ஃபுல்லாக போடணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வந்து 12.011 AMU அப்படியே எழுதிக்கலாம். அட்டாமிக் மாஸ் ஆஃப் சம் எலிமெண்ட் ஹைட்ரஜன் 1.008, helium 4.003, 6.941, beryllium 9.0, boron 10.8. Oxygen is the most abundant element in both the earth crust and the human body. It exists as a mixture of 3 stable isotopes in nature as shown in the table. இந்த டேபிளேஷனில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. Average atomic mass of oxygen நமக்கு தெரியும் ஃபார்முலா, mass of first isotopes into percentage abundance of first isotope. நமக்கு இங்கே 3 மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன எழுதிக்கிறோம், mass of second isotope into abundance of second isotope plus mass of third isotope plus percentage abundance of third isotope. Mass of first isotope into abundance of first isotope கொடுத்துருக்காங்க கணக்கில், அதை அப்படியே எழுதிக்கிறோம். ப்ளஸ் mass of second isotope கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. abundance of second isotope இருக்குது. கீழே ஏன் எல்லாத்துலேயும் by 100 போடுறோம் அப்படின்னு சொன்னால் பர்சன்டேஜ், அதனால் 100 போடுறோம். mass of third isotope எழுதிக்கிறோம் into abundance of third isotope. இதில் கால்குலேஷன் வேறு மாதிரி போடலாம். இங்கே என்ன பண்ணலாம், 100ஆல் டிவைட் பண்ணுறதுனால நம்ம டெசிமலை 2 டெசிமல் ரைட் சைட்லேருந்து 2 புள்ளி தள்ளி வைக்கிறோம். இப்போ இந்த அப்படியே எழுதிக்கிட்டு பாயிண்ட் இங்கே முன்னாடி வச்சுரும், 0.99757. இந்த இடத்துல 0.038 இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், 100 அப்படின்னும் போது முன்னாடி 2 டிஜிட் ஆட் பண்ணிக்கிறோம், புள்ளி இங்கே வைக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 205.205 அப்படி இருக்குது. இப்போ இங்கே என்ன பண்ணணும், 2க்கு முன்னாடி 2 0 ஆட் பண்ணணும்.
இங்கே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வேல்யூஸை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 15.99 AMU. நமக்கு நல்லா தெரியும் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து எவ்வளவு, 16. ஸோ நமக்கு இந்த ஸ்டெப் வரைக்கும் போட்டுட்டு என்ன பண்ணலாம், இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி பார்க்கணுன்ற நெசசரி கூட கிடையாது. 15.99 AMU அப்படின்னு போட்டுக்கலாம். Example 2. Boron naturally occurs as a mixture of boron 10. Boron 5 proton plus 5 neutron வந்து என்னது, mass. So boron 11 அப்படி 5 proton plus 5 neutron is equal to mass 11. The percentage abundance of boron 10 is 20 and boron 11 is 80. Then the atomic mass of boron is calculated. Atomic mass நமக்கு தெரியும், ஏற்கனவே தெரியும், mass into percentage abundance of first element plus mass into percentage abundance of second element. இதை போட்டு calculation போடும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த லெசனோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.